இடைவிடாது ஒலிக்கும் தையல் இயந்திரங்களின் சத்தம், திரும்பிய திசையெல்லாம் ஆயத்த ஆடைகளின் அணிவகுப்பு. ஒரு காலத்தில் திருப்பூருக்கே சவால் விட்ட புதியம்புத்தூர் இன்று களையிழந்து காட்சியளிக்கிறது. தொழில் நிமித்தமாக நகரங்களுக்கு படையெடுத்த கிராம மக்களுக்கு உள்ளூரிலேயே வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதற்காக 1947ஆம் ஆண்டு அழகு சுந்தரம் என்பவரால் குடிசை தொழிலாக ஆரம்பிக்கப்பட்டது ஆயத்த ஆடை உற்பத்தி. இவரின் வெற்றி புதியம்புத்தூரில் இருந்த மற்றவர்களையும் யோசிக்க வைக்க, அப்புறம் என்ன, ஊர் முழுக்க தையல் இயந்திரங்களின் சப்தம்தான். உப்பு காற்றுடன் துணிகளின் வாசமும் சேர 300 நிறுவனங்களுடன் கொடிக்கட்டி பறந்தது புதியம்புத்தூர். சந்தை அமைச்சு கொடுக்கும்போது விற்பனை கூடும்போது உற்பத்தி கூடும்போது கிராமங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கூடும். அது மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். அது மேலும் மேலும் செய்கிறதுனா எங்களுக்கு கண்டிப்பான முறையில் விற்பனை சந்தை தேவை. திருப்பூருக்கு இணையாக பார்க்கப்பட்ட புதியம்புத்தூர் ஒரு கட்டத்தில் திருப்பூருக்கே சவால் விட்டது. பட்டன் கடைகள், நூல் கடைகள் என உப தொழில்களும் செழிக்க ஊரே திருவிழா கோலம் பூண்டது. ஒட்டப்பிடாரம், கீழமுடிமண், வேலாயுதபுரம், கொம்பாடி, கச்சேரி தளவாய்ப்புரம், ராஜாவின் கோவில், தட்டப்பாறை, சில்லாநத்தம், துரைசாமிபுரம், சில்லாக்குளம், பாஞ்சாலங்குறிச்சி, சிலோன் காலனி, இந்திரா நகர், குலசேகரநல்லூர், புதுப்பச்சேரி, ஜமுலிங்காபுரம், சாமிநத்தம், புதுக்கோட்டை, கோரம்பள்ளம் என 40க்கும் மேற்பட்ட கிராமங்களை வளப்படுத்திய புதியம்புத்தூரின் வளர்ச்சி தற்போது தேய்பிரையாகி வருகிறது. இது ஒரு பேரூராட்சி ஆக்கி கொடுத்தா அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்து 15,000 20,000 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தன்னிச்சையாகவே நாங்கள் செய்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்புகளை நாங்கள் கொடுக்க முடியாத காலகட்டாயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம். இது அரசாங்கம் தான் பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணி கொடுக்கணும். 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்த அந்த ஊரில் இன்று 4,000 பேர் மட்டுமே பணிபுரிகின்றனர். பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, கொரோனா என பலமுனை தாக்குதல் புதியம்புத்தூரையே சிதைத்து விட்டது. முறையாக கட்டமைப்பு இல்லாதது, விற்பனை சந்தை இல்லாதது என பல்வேறு காரணங்களை அடுக்குகின்றனர் உற்பத்தியாளர்கள். எங்கள் ஊரில் சரக்கு வாங்குறதுக்கு எங்களை மாதிரி தயாரிப்பாளர் பார்க்க வர்றதுக்கு அவங்களுக்கு உண்டான எங்கள் ஊரில் எந்த ஒரு வசதியுமே இல்லை. இப்படி நல்ல ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300 கம்பெனி இருந்தது. 300 கம்பெனி இருந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் வேலை பார்த்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 கம்பெனி 20 கம்பெனி இருக்குது. அருகிலேயே விமான நிலையம், துறைமுகம் இருந்தும் உள்கட்டமைப்பு வசதி இல்லாததால் எல்லாம் இருந்தும் இல்லாத நிலை. இதே நிலை தொடர்ந்தால் இன்னும் சில ஆண்டுகளில் புதியம்புத்தூர் என்ற ஊரே வரைபடத்தில் இருக்காது என்று வேதனை தெரிவிக்கின்றனர் உற்பத்தியாளர்கள். புதியம்புத்தூருங்கிற ஊருக்குள்ள அந்த மார்க்கெட்டிங்குரிய கட்டமைப்பு இல்லாதனால நம்மளால இங்க இருந்து எதுவுமே பண்ண முடியல. ஓனர்மார் எல்லாருமே அங்கேருந்தே வாங்கிடுறாங்களே தவிர இங்கே யாரும் வர முடிக்காங்க. அதனால் இங்கே கொஞ்சம் அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு மார்க்கெட்டிங்க்கான சிறந்த கட்டமைப்பு இங்கே பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் எல்லா ஷோரூமில் இருக்கிற எல்லா கடைக்காரங்களும் இங்கே வருவாங்க. கண்டிப்பாக இங்கே வாங்குவாங்க. இந்த ஊர் மக்கள் உழைக்க தயாராக இருக்கின்றனர். அவர்களை முறைப்படுத்தி உள்கட்டமைப்பு வசதிகளை அரசு ஏற்படுத்தி தரும் பட்சத்தில் தென் மாவட்டங்களின் பொருளாதாரம் மேம்படும் என்பதில் ஐயமில்லை. திருநெல்வேலி அல்வா, உடன்குடி கருப்பட்டி, கோவில்பட்டி கடலை மிட்டாய், சாத்தான்குளம் மஸ்கோத் அல்வா, தூத்துக்குடி மக்ரூன் வரிசையில் புதியம்புத்தூர் ரெடிமேட் ஆடைகளின் பேர் சொல்லும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.